வெல்கம் டு மை சேனல் உள்ளன் கைவினை. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி அழகான ஸ்ட்ராபெரிஸ் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி செய்கிறதுக்கு. நம்ம டபுள் க்ரோஷே அண்ட் சிங்கிள் க்ரோஷே மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை வந்து நீங்கள் ஒரு கீச்செயினாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பேபி பிளாங்கெட்டில் கூட நம்ம அழகுக்காக யூஸ் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப ஈஸி தான் செய்கிறதுக்கு. நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னோட FB பேஜான உள்ளன் கைவினைக்கு மெசேஜ் பண்ணலாம். உள்ளன் ப்ராடக்ட்ஸ் எதாவது உங்களுக்கு சேல்ஸுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட ஃபேஸ்புக் பேஜான ஜினி கிரியேஷனுக்கும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதில் இருக்க ப்ராடக்ட்ஸ் போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ரைஸஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் அதுலேயே இருக்குது. அண்ட் வாங்க கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த இலையிலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இந்த இலை செய்கிறதுக்கு நான் வந்து 3 ப்ளை யான் எடுத்திருக்கேன். நல்லா டார்க் க்ரீன் எடுத்திருக்கேன். அண்ட் ஹூக் வந்து பார்த்திங்கன்னா 3 mm தான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற நூலுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இது வந்து சின்ன யான்லேயே பண்ணுங்கள், சின்ன ஹூ சைஸ்லேயே வந்து பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் காட்டன் யான் கிடச்சிது அப்படின்னா காட்டன் யானில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம எத்தனை செயின் போடணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு 12 செயின் போடலாம். 1 2 3 இப்போ நான் வந்து 12 செயின் போட்டிருக்கேன், ப்ளஸ் 1 போட்டுக்கலாம். மொத்தமாக 13 செயின் போட்டிருக்கலாம். 13 செயின் போட்டதுக்கப்புறமா நூலை இப்படி திருப்பி இதை கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, நம்ம இங்கே தானே போட்டோம், அந்த ஃபஸ்ட்டு செயின்குள்ளே விட்டு நூலை இப்படி பிடிச்சி இழுத்து திரும்ப அது இப்படி இழுத்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த சர்க்கிள்லையும் பார்த்திங்கன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த செயின்ஸ் வந்து தெரியும். இப்போ இந்த செயினில் இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டோம். அதே மாதிரி இது இருக்கக்கூடிய ஒவ்வொரு செயின்லேயும் வந்து ஒரு 6 சிங்கிள் க்ரோஷே நம்ம போடணும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. இன்னும் 5 போட்டுட்டு உங்களுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம வந்து 6 தடவை வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டோம். இப்போ மிச்சம் வந்து நமக்கு எத்தனை இருக்குன்னா 6 செயின் இருக்கும் இல்லையா? ஏன்னா நம்ம 12 + 1 13 போட்டிருந்தோம். 13ல் ஸ்லிப் ஸ்டிச் போடுறப்ப அந்த ஸ்டிச்சை வந்து நம்ம விட்டுட்டோம் இல்லையா? அதனால் நம்ம மிச்சம் 12 செயின் இருக்கணும். அந்த 12ல் 6 செயினில் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு மிச்சம் 6 செயின் இருக்குது. இந்த 6 செயினில் இதான் ஃபஸ்ட்டு செயின். இங்கே வந்து நூலை இப்படி ஒரு சுற்றி இதுக்குள்ளே விடலாம். உள்ளே விட்டு இப்படி வெளியில் இழுக்கலாம். இழுத்தோம் அப்படின்னா நமக்கு 3 லூப் இருக்கும். அந்த 3ல் ஃபஸ்ட்டு 2 மட்டும் இழுத்துட்டு மிச்சம் 2 இது ஹூக்கில் இருக்கட்டும். திரும்ப ஒரு தடவை சுற்றி உள்ளே விட்டு வெளியில் இருப்போம். அதே மாதிரி இந்த 2 மட்டும் இழுத்துட்டு மிச்சம் வந்து ஹூக்கில் இருக்கட்டும். திரும்ப இன்னொரு தடவை. ஸோ 3 தடவை நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணணும். இப்போ நம்மக்கிட்ட எத்தனை லூப் இருக்குது இல்லைங்களா? இதை இப்படி ஒரு தடவை சுற்றி வெளியில் எடுத்துடணும். இழுத்துட்டு ஒரு தடவை செயின் போட்டுக்கலாம். இப்போ இதுதான் வந்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய இந்த இலையோட பாகம். இந்த இலை தான் இப்போ நம்ம போட்டுட்ருக்கோம். அதே மாதிரி இப்போ அடுத்த செயின்லேயும் ஒரு தடவை சுற்றிட்டு உள்ளே விட்டு வெளியில் எடுத்துட்டு 3 லூப் இருக்கும். அதில் 2 மட்டும் எடுத்து மிச்சம் 2 லூப்பில் வச்சுக்கணும். திரும்ப ஒரு தடவை உள்ளே விடலாம். இதுலேயும் ஃபஸ்ட்டு 2 மட்டும். இப்போ 4 இருக்குது இல்லைங்களா? அதை சுற்றி எடுத்துட்டு திரும்பவும் ஒரு செயின். இதே மாதிரி நமக்கு மிச்சம் இருக்கக்கூடிய 6 செயின்லேயும் பண்ணணும். மொத்தமாக நமக்கு இந்த மாதிரி 6 இலை கிடைக்கணும். நான் அது ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். கரெக்டாக பாருங்கள், இந்த இலைக்கு இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த கேப்பு இங்கே தான் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணது ஒரு 3 செயின் போட்டுக்கலாம். 1 2 3 செயின் போட்டுட்டோம். போட்டுட்டு ஒரு தடவை சுற்றி 2 டபுள் க்ரோஷே பண்ணணும். நம்ம
திரும்ப இன்னொரு டபுள் க்ரோஷே. இதை போட்டுட்டோம். இன்னொரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஒரு செயின் போட்டுக்கலாம். போட்டுட்டு திரும்ப இந்த பக்கத்தில் அடுத்த இலை, இந்த நடுவில் ஒரு இடம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே இதில் 3 டபுள் க்ரோஷே போடணும். போட்டாச்சு. இதுலேயும் ஒரு செயின் போட்டுக்கலாம். அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேப்லேயும் இது வரைக்கும் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு. இப்போ நான் வந்து இது ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இது வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம் இல்லைங்களா. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கடைசி டபுள் க்ரோஷே போடுறப்ப இப்படி டபுள் க்ரோஷே போட்டுட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக போட்டிருக்கோங்க இல்லைங்களா, அதை இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு இந்த ஃபஸ்ட்டு செயின் இருக்கு இல்லையா, இங்கே அதிலிருந்தே வந்து ஒரு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கணும். 1, திரும்ப அது பக்கத்தில் இருக்கிறதுல 1, 2, திரும்ப போடுறப்ப இந்த கேப் வந்துடும் நமக்கு. ஸோ அங்கேயே 1, இப்படி 3 பக்கம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த நடுவில் வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு 3 செயின் போட்டுட்டு இதுக்கு முன்னாடி நம்ம போட்டது போலவே இதுலேயும் 2 டபுள் க்ரோஷே, அதுக்கப்புறம் ஒரு செயின் போட்டுட்டு அடுத்ததுலேயே அதே மாதிரி போடணும். திரும்ப திருப்புறப்பவும் இந்த இடத்துல ஸ்லிப் ஸ்டிச் போட்டு வரணும். அதே மாதிரி நான் அந்த 1 வர வரைக்கும் உங்களுக்கு செஞ்சுட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நான் முழுசாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். கடைசியில் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நூலை கட் பண்ணிவிட்டு உள்ளே சொருகி விட்டுருங்க. இப்போ இந்த 2 சைஸையும் கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து நல்லா குட்டியாக தான் இருக்குது. ஸோ இது வந்து நீங்கள் கீச்செயினாக யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா பேபி பிளாங்கெட் பண்ணுறப்ப வைக்க முடியும், இல்லை ஃப்ரிட்ஜை ஹேண்டில் பண்ணுறப்ப அதில் நம்ம வந்து அழகுக்காக வைக்கலாம். அந்த மாதிரி இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.